நீங்கள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப். நான் ஒரு பார்க்கூர் அத்லீட், இந்த மாதிரி கூல் மூவ்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஷோல்டர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் டே 25 ஆஃப் மை 100 days கம்பேக் சேலஞ்ச். இவன் என்னோட 1.5 வயசு பையன் விக்ரம். இவனும் என்ன மாதிரியே கூல் திங்ஸ் பண்ணுவான். ஆக்சுவலி சொல்ல போனா அவனோட ஏஜுக்கு ஹி டஸ் மோர் கூலர் திங்ஸ் தன் மீ. இன்னைக்கு ரெஸ்டேன்றதுனால நான் ட்ரெயின் பண்ணல, ஆனால் ரெஸ்ட் டே எனக்கு தான், விக்ரம்க்கு கிடையாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம மார்னிங்கே விக்ரமோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அவனோட பறக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு அவனே இண்டிபெண்டா ஸ்டார்ஸ் கிளைம் டவுன் பண்ணி எங்களோட நெய்பர் வீட்டுக்கு விளையாட போறேன்னு போயிட்டான். இதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு நான் ஒரு ஹெல்தி சாக்லேட் மூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். நான் நினைச்சதோட சூப்பராக தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளில ஏதோ சத்தம் கேட்குதான்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சார் மேலே வந்துட்டு ஏதோ ஸ்டிக் வச்சு சிலம்ப சுத்திக்கிட்டு இருக்காரு. வீட்டு முன்னாடியே சிலம்ப சுத்தி வீடு கட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே சிலம்ப ஸ்டிக் சுத்தல, இவன் தான் சுத்திக்கிட்டு இருந்தான். நீ நல்லா சுத்துப்பா, நான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கத்து வீட்டு பையன் தீபாவை கூட்டிட்டு நான் மொட்டை மாடிக்கு போயிட்டேன். எதுக்காக இப்படி பிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இந்த காஞ்சால எல்லாம் என் கார் மேல விழுந்துட்டு இருந்துச்சு. காஞ்சால விழுந்து காரை கண்டமாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பிச்சுட்டு இருக்கேன். நான் வேலை பண்றதை பார்த்து இவன் வாய் விட்டு சிரிக்கிறான்னு தெரியல. ஒருவேளை அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா ஃபன்னியா இருக்குமோ. அப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா விக்ரம் கோவரா கண்ணுப்படுதுன்னு என் ஒய்ஃப் அவனுக்காக ஸ்பெஷல் மாஸ்க் ஒன்று வாங்கியிருக்கா. என்ன அருமையா இருக்கு பாருங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நீங்க இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம இந்த ஃபாலோ பட்டனை தட்டிட்டு கம் அலாங் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தி ஜர்னி. ஸ்டே ரியல், ஸ்டே ஸ்ட்ராங்.